ட்ரேடிங்கில் இருக்க எல்லாருக்குமே இச்சிமோக்கு ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஜப்பானீஸ் ட்ரேடிங் டெக்னிக்ஸில் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கேண்டில் டைப்ஸ், ரெங்கோ, பாயிண்ட் அண்ட் ஃபிகர், இந்த மாதிரியான காகி, இந்த மாதிரி கேண்டில் டைப்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்கும். அதாவது டைம் இல்லாத சார்ட்ஸ், டைம்லெஸ் சார்ட்ஸ்னு சொல்லுவோம் அதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் ட்ரேடிங் சிஸ்டமாக இச்சிமோக்கு அப்படிங்கிறது ஒரு ஒன் கிளான்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், ப்ரெசென்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, பாஸ்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வச்சு நம்மளால் பிரேக் அவுட் என்ட்ரிஸு, புல் பேக் என்ட்ரிஸ், இந்த மாதிரி என்ட்ரி மெத்தட்ஸ் வந்து எடுக்க முடியும். பட் ஆனால் அதில் நான் ஒரு சிம்பிள் சீக்ரெட்டை வந்து நான் இப்போ ரிவீல் பண்ணுறேன். இச்சிமோக்கு பற்றி பேசுகிறவங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எலியாட் வேவ் இருக்குது, டைம் ஸ்டடீஸ் இருக்குது, கேன் மாதிரியே டைம் சைக்கிள்ஸும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த முன்னாடி ப்ரொட்ரூட் ஆகி போகிற க்ளவுடில் வந்து வச்சு ஃப்யூச்சரில் மார்க்கெட் எங்கே போகும், எங்கே சப்போர்ட் எடுக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் இங்கே சொல்ல போகிற விஷயம் ரொம்ப யூனிக்கானது. நீங்கள் இது வரைக்கும் யூடியூப்லேயே பார்த்துருக்க முடியாது. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கூட இதை வந்து லேமன், அதாவது ஒரு பிகினர் ட்ரேடர் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாத மாதிரி தான் இச்சிமோக்கு இருக்கும். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு லைனை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ட்ரெண்டையும் புல் பேக்கையும் கிளியராக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யாருக்குமே தெரியலையா அப்படிங்கிறது தெரியல, அல்லது தெரிஞ்சு இன்னும் யாரும் சொல்லாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்மளோட அட்வான்டேஜுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்குவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத நம்ம இப்போது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் NISM-இன் சான்றிதழ் மற்றும் RIASB-இன் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நாம் இப்போ இச்சிமோக்கு சார்ட்டில் இருக்கோம். நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு லைன் போயிட்டுருக்கும். 26 கேண்டில் முன்னாடி அட்வான்ஸாக ஒரு லைன் போயிட்டுருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் மாறிடுச்சு இல்லைங்களா? இந்த இடத்துல புல்லிஷ் மாறி இருக்குது. ஓகேவா? ஆனால் மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இருக்குது, இந்த க்ளவுடுக்கு கீழே. இந்த இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கூடயே 2 லைன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் அண்ட் ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இந்த லைன் வந்து கரண்ட் ப்ரைஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை, ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கு. இது வந்து ஃபியூச்சர் ட்ரெண்டு அண்டு சப்போர்ட் ஏரியாஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கு. இந்த சின்ன க்ரீன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட். இது பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் இங்கே இருக்குது. இது வந்து 26 கேண்டில்ஸ் பேக்வேர்ட்ஸ் இருக்கும். இது வந்து பாஸ்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து இது வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ இந்த 5ஐயும் கம்பைன் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொடுப்பாங்க. நானுமே ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் முன்னாடி நம்ம சேனல் ஆரம்பித்தப்போ இச்சிமோக்குல இந்த 5ஐயும் எப்படி பண்ணுறது, இது வந்து ஒவ்வொன்றோட நேம் என்ன, இது பேர் சிக்கோ ஸ்பேனு, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் லைன் கன்வர்ஷன் லைன்னு சொல்லுவாங்க, இல்லைங்கன்னா கிஜுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொரு நேம் இருக்கும். இது குமோன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா லீடிங் ஸ்பேன் ஏ, லீடிங் ஸ்பேன் பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனோட என்னென்ன மீனிங்கு, இது எப்படி இருக்குது, இதை வச்சு எப்படி வந்து நம்ம பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கலாங்கிறது நானுமே கொடுத்துருக்கேன். பட் ஓவர் த டைம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு இதில் வந்து சில சிம்பிளிசிட்டிஸ் வந்து தெரிஞ்சுது. இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இதை அப்ரோச் பண்ண தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ அதை தான் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் ஆகும். எல்லா இண்டிகேட்டருக்கும் சொல்கிற மாதிரி ஹை டைம் ஃப்ரேமில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். லோ டைம் ஃப்ரேம்களை நீங்கள் அடிஷ்னல் ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதாவது சப்போர்ட்டிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக ஒர்க் ஆகும். நம்மளோட கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் மார்க்கெட்டோட பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்டமெண்டல் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி எடுத்து ஒரு டார்கெட்டில் புக் பண்ணிக்கிற மாதிரியும் அல்லது ட்ரையல் பண்ணி லாங்காக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான இண்டிகேட்டரோட ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். செகண்டாக மொமெண்டம் இன்வெஸ்டிங். இது வந்து இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்போது எந்த ஸ்டாக்ஸில் மொமெண்டம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரியும், மந்த்லி டைம் ஃப்ரேமில் லாங் டேர்ம் பொசிஷன், அதாவது 6 மந்த்ஸ்லேருந்து 1.5 to 2 இயர்ஸ் பொசிஷன் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணிக்கிறதுக்கான மொமெண்டம் இன்வெஸ்டிங் கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தேர்டு மொமெண்டம் இன்ட்ராடே. 2 டைம் ஃப்ரேம், 1 minute அண்ட் 5 minute 2 டைப் ஆஃப் என்ட்ரிஸோட 1 minute ஒரு சின்ன ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டாப் லாஸில் எடுத்துகிட்டு லாங்காக ட்ரையல் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சிஸ்டமாகவும், 5 minutesலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கிள் கேண்டில் என்ட்ரியில் 1:3 ரிஸ்க் ரிவார்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மொமெண்டம் பேஸ்டு இன்ட்ராடே
ஸ்டாக்ஸ் ஒன்லி, இது வந்து வேறு எந்த செக்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகாது. பர்டிகுலராக ஸ்டாக்ஸுக்கு 1 and 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமாக இந்த இன்ட்ராடே கோர்ஸையும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு ஆப்ஷன் ஸ்கேல்பர்னு சொல்லிட்டு கால் புட்டு ரெண்டுமே ஒரே சார்ட்டில் பார்த்துக்கிற மாதிரியான மல்டிலெக் சார்ட்டு, 2 ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், கிளவுட் அண்டு சர்க்கிள் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், கிளியர் என்ட்ரி எக்ஸிட்டோட டைரக்ஷன் பயஸ், இன்றைக்கி காலில் ட்ரேட் எடுக்கணுமா புட்டில் ட்ரேட் எடுக்கணுமா அப்படிங்கிறதும், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காலில் எடுக்கணும்னா எந்த ஸ்ட்ரைக்கு, புட்டில் எடுக்கணும்னா எந்த ஸ்ட்ரைக்கில் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணுற மாதிரியான மார்னிங் 1 ஹவரில் அந்த மொமெண்டத்தில் ஸ்கேல்ப் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஸ்கேல்பர் சிஸ்டமும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட கோர்சஸ் எல்லாமே நம்ம 1 வீக் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். இண்டிகேட்டரை வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூவில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்டு அதுக்கான என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோவை நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனவுடனே, நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆனவுடனே நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபர்தராக ட்ரையல் அக்சஸ் வேணும் அல்லது ஃபுல் அக்சஸ் வேணும், நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் கோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட அதர் ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இண்டிகேட்டரில் போனீங்கன்னா டெக்னிக்கல்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் இச்சிமோக்குன்னு டைப் பண்ணால் போதும். இது வந்து டிஃபால்ட் தான், இச்சிமோக்கு க்ளவுடுங்கிற டிஃபால்ட் இண்டிகேட்டர் தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் இண்டிகேட்டர் இப்படி தான் இருக்கும். இதோட பேராமீட்டருக்கு போகிறோம். பேராமீட்டருக்கு போன உடனே இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஸ்டைலில் வந்துட்டு நமக்கு இந்த கன்வர்ஷன் லைன் வேணாம், பேஸ் லைன் வேணாம், லேகிங் ஸ்பேன் வேண்டாம், நமக்கு லீடிங் ஸ்பேன் மட்டும் இருந்தால் போதும். இது 2 மட்டும் இருந்தால் போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்புட்ஸில் உங்களுக்கு ஒரு சின்ன வேரியேஷன் பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இதுலேயுமே வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செல்லுலேருந்து பை கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. நம்ம பார்த்துருக்கிறது நிஃப்டி டெய்லி சார்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல செல் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. திரும்ப இங்கே பை கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸாக இருந்துட்டு பை சைட் போயிருக்கு. இங்கே வந்து செல் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்த எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற வேரியேஷனுக்கு அப்புறம் அது எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திரும்ப செட்டிங்ஸ்க்கு போகிறோம். இன்புட்ஸில் போயிட்டு இந்த லேகிங் ஸ்பேன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து 26 இருக்கு இல்லையா, இந்த 26ஐ 1ஆ மாற்றுறோம். ஸோ லேகை வந்து நம்ம எடுக்கிறோம், லேகை வந்து ரிமூவ் பண்ணுறோம். 26ஐ 1ஆ மாற்றிட்டோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு எந்த இடத்துலலாம் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னாக்கா, கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரெட் கலர் லைனு. இப்போ இந்த குமோவில் ரெண்டு லைன் இருக்குது, ஒரு க்ரீன் லைன் இருக்குது, ஒரு ரெட் லைன் இருக்குது. இது இன்னும் கிளியராக தெரியணும்னா நான் பேராமீட்டரில் போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு க்ளவுட் ஃபில் எடுத்து விட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லைன் இருக்குது. ஒரு ரெட் கலர் லைன் ஒன்று போயிட்டுருக்கு, ஒரு க்ரீன் கலர் லைன் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த நான் சொன்னது ஒரே லைன் அப்படிங்கிறது இந்த ரெட் கலர் லைன் தான். இந்த ரெட் கலர் லைனுக்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சுன்னா பாருங்கள், நீங்கள் வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெட் கலர் லைனுக்கு கீழே ப்ரைஸ் வந்துடுச்சுன்னா பீரிஷ் ட்ரெண்டாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கிராஸ் ஓவர்லேயே ட்ரேட் எடுக்கணுமானா எடுக்க வேண்டாம். திரும்பவும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ரெட் கலர் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும். இதுதான் வந்து லோ ஸ்டாப் லாஸ் என்ட்ரி இருக்கலே மினிமம் ஸ்டாப் லாஸில். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் அல்லது 2 கேண்டில் ஸ்டாப் லாஸில் உங்களுக்கு இங்கே என்ட்ரி கிடச்சிரும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது பை சான்ஸ் இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு இப்படியே பை சைடே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, அதுக்கு நான் ஒரு அடிஷ்னல் இண்டிகேட்டர் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொன்னேன், இங்கே இச்சிமோக்கு பேராமீட்டர்ஸ்க்கு வந்தோம். ஸ்டைலில் வந்து கன்வர்ஷன் லைன், பேஸ் லைன், லேகிங் ஸ்பேன் ரிமூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு குமோ க்ளவுட் ஃபில் மட்டும் இருந்தது. லீடிங் ஸ்பேன் ஏ, லீடிங் ஸ்பேன் பி வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெட் லைன் அண்ட் க்ரீன் லைன். நான் சொன்னது ஒரே ஒரு லைன் அப்படின்ட்டு. அப்போ அந்த க்ரீன் லைனையும் நம்ம எடுத்துடலாம். லீடிங் ஸ்பேன் ஏவும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் இச்சிமோக்கில் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை மட்டும் வச்சுட்டு பாருங்கள், எப்போல்லாம் இதுக்கு மேலே ப்ரைஸ் போகுதோ அப்போல்லாம் புல்லிஷ். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துலையே நம்ம எடுக்கிறோம்னா, பிரேக் அவுட்டில் எடுக்கிறோம்னா நம்ம கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த எடுத்துக்கங்க. இங்கே செல் பிரேக் ஆச்சு ப்ரைஸு இல்லையா? இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பை பிரேக் ஆச்சு. இங்கே எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்விங்கில் தான் ஸ்டாப் லாஸ் போட்டாகணும். இல்லைனா லைனுக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகி லோ கட் பண்ணால் எக்ஸிட்டுங்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டாகணும். இன்னும் இதை வந்து மினிமமில் எடுக்கணும்னா ப்ரைஸ் திரும்ப வந்து பாருங்கள், இந்த ரைட் லைனை டச் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் கேண்டில் ஹை வச்சு உள்ளே போகுது. ஓகேவா? ப்ரைஸ் வந்து ரெட்டை டச் பண்ணிச்சு, க்ரீன் கேண்டில் வச்சுச்சு. இந்த க்ரீன் கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது ரெட் லைனுக்குள்ளே ப்ரைஸ் போயிடுது இல்லையா? இந்த இடத்துல எடுத்திங்கன்னா இந்த ஒரு கேண்டில் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? அதே மாதிரி செல்லில் பாருங்கள், இங்கே ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. எய்தர் இந்த கேண்டில் லோ கட் பண்ணால் என்ட்ரி பண்ணியிருப்போம், அல்லது இங்கே என்ட்ரி பண்ணியிருந்தோம்னா இந்த ஸ்விங் ஹை ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணும், இல்லை இந்த ஸ்விங்கை வச்சுருக்கணும், இல்லைனா கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி ஹை கட் பண்ணால் எக்ஸிட் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். இது வந்து நார்மலாக வைக்கிறது.
நம்ம அவசரப்படாம கன்சர்வேட்டிவா வெயிட் பண்ணோம்னா, இங்க வந்து என்னாச்சு பாருங்க. பிரைஸ் இங்கலாம் ட்ரேட் ஆயிட்டு, இங்க வந்து கரெக்ட்டா அந்த ரெட் லைன தொட்டுட்டு, இங்க ஒரு ரெட் கேண்டில் போடுது. இந்த ரெட் கேண்டிலோட லோ கட் பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு கேண்டில் ஸ்டாப் லாஸ்ல 1:2 எத்தன ரேஷியோல இங்க ரிஸ்க் ரிவார்ட் வந்திருக்குன்னு நீங்க பாருங்க. ஸோ ரிஸ்க் ரிவார்ட பெட்டர் பண்றதுக்கும், இச்சிமோக்குல இருக்கக்கூடிய கன்ஃப்யூஷன ரிமூவ் பண்றதுக்கும், சிம்பிளா ட்ரெண்ட், பிரேக் அவுட் அண்ட் புல் பேக்க கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஒரே ஒரு லைனே போதும். இப்ப இங்க பை போயிடுச்சு. இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்திருக்கலாம். இதிலேயே ட்ரையல் பண்ணிட்டு போயிருக்கலாம். இன்னும் எனக்கு பெட்டர் என்ட்ரி வேணும்னா, பிரைஸ் இங்க வந்து டச் பண்ணுது பாருங்க. இங்க டச் பண்ணிட்டு, உள்ள க்ளோஸ் வச்சு இந்த ஹை பிரேக் பண்ணும்போது எடுத்துட்டு, அந்த இடத்துல லோல ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா, அங்கருந்து ரிஸ்க் ரிவார்ட் வந்து நமக்கு எவ்வளோ பெட்டரா போகுதுன்னு பாருங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது, உங்களுக்கு பிரைஸ் கீழ க்ளோஸ் ஆனது. திரும்ப இந்த இடத்துல கிரீன் கேண்டில் வச்சு ஹை பிரேக் பண்ணல. மேல. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சு ஹை பிரேக் பண்ணல. ஸோ அவாய்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்ப இந்த இடத்துல வந்துச்சுன்னா, ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ். இந்த ஒரு கேண்டில் ஸ்டாப் லாஸ்ல நம்ம வெளிய வந்துருவோம். ஓகேங்களா? இங்க பாருங்க. இங்கேருந்து வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க. ஒரே ஒரு இந்த டோஜில கரெக்ட்டா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு, இந்த ஹைய பிரேக் பண்ணா எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட்ன்னு பாருங்க. இந்த லோ கட் பண்ணாமயே அது போயிட்டுருக்கு. அதே மாரி இது பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஃபால் வந்து ஜூன் 4த் அந்த எலக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு. அன்னைக்குமே பாருங்க எங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கடுத்து அடுத்த நாளே உள்ள க்ளோஸ் வச்சது. அங்க எடுத்த ராலி தான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு 2024 செப்டம்பர் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர் எண்டுல வந்து செல் மாறுனது மார்க்கெட் தான் இன்னும் சைட்வேஸா இருக்கு. இந்த சைட்வேஸ்லயும் பாருங்க இந்த செல் மொமெண்டம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு இங்க ஒரு டச்சு, இங்க ஒரு டச்சு, இங்க ஒரு டச்சு, இங்க ஒரு டச்சு. திரும்ப பை மாறுனோனே பாருங்க இங்க ஒரு ரீடெஸ்ட். ஓகேங்களா? இந்த மாரி இடத்துல சின்ன விப்ஸாஸ் வரும். எந்த ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து வராம நம்மளால பண்ண முடியாது. ஸோ அது வந்து 70-80% நமக்கு கரெக்ட்டா இருக்கு. ஒரு 10-20% இதா இருக்குன்னா, நம்ம மணி மேனேஜ்மென்ட்ல வந்து அத வந்து பீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்ப இத வந்து அப்படியே சும்மா நம்ம ரேண்டமா ஸ்டாக்ஸ்ல பார்க்கலாம். இப்ப வந்து நான் F&O ஸ்டாக்ஸ் வந்து வரிசையா வச்சிருக்கேன். எதுவுமே வந்து நான் செலக்டடா பார்க்கல. ரேண்டமா தான் நான் எடுக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல கரண்ட் 361லயே பார்த்துங்க. இந்த இடத்துல பை வந்துட்டு அடுத்த ரீடெஸ்ட் எங்க பாருங்க. இந்த இடத்துல எடுத்தோம்னா நம்ம மினிமம் ஸ்டாப் லாஸ். அடுத்து இங்க பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து ரீடெஸ்ட் எதுவும் கிடைக்கல. ஏபி கேபிட்டல் பார்க்கலாம். ஏபி கேபிட்டல் பாருங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த பெரிய ராலியே இதுல தான் நடந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல பை மாறுது. அடுத்த ரீடெஸ்ட் எங்க நடக்குது பாருங்க. எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல ரீடெஸ்ட் நடக்குது. இங்க எடுத்துருக்கலாம். இல்லன்னா அடுத்த ரீடெஸ்ட் பாருங்க. சிங்கிள் கேண்டில் என்ட்ரி. ராலி ஆயிடுச்சுங்களா? ஸோ இதுதான். ஒரு செல்லுல இருந்து பை மாறுனோனே ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட், செகண்ட் ரீடெஸ்ட்குள்ள நம்ம எடுத்தோம்னா, நமக்கு பெஸ்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க. இந்த இடத்துல செல்லுல இருந்து பை மாறுச்சு. ரீடெஸ்ட் எங்க வருது பாருங்க. எக்ஸாக்ட்டா இந்த அதானி அன்சால் இந்த பின் பேர போட்டுட்டு, இந்த ஹைய பிரேக் பண்ணது தான். ஒரே ராலி போயிடுச்சுங்களா? இந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்ட் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்க. இத வந்து நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து டெய்லில வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப வந்து இதுவே 5 மினிட்ஸ்ல வொர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 மினிட்ஸ்லயே வொர்க் ஆகும். அடிஷனல் வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் வந்து இதுல வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து தொடுது, அப்படியே பிரேக் பண்ணி கீழ போகுது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆயிடும் இல்லைங்களா? அப்ப ரிவர்சலுக்கு நம்ம ஒரு இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணணும். பாருங்க, இப்ப பாருங்க பை போச்சு. இந்த இடத்துல ரீடெஸ்ட். இப்ப இந்த இடத்துல போய் டச் பண்ணது கீழ வரல. பட் இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்து லோ கட் பண்ணா தான் என்ட்ரி. இருந்தாலும் நமக்கு வந்து இது கீழ வராது, மேல் நோக்கியே போகுதுன்னு தெரியறதுக்கு நமக்கு ஒரு இண்டிகேட்டர் இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் இல்லைங்களா? இங்க பாருங்க. செல் வந்தது. திரும்ப பாருங்க ரீடெஸ்ட். ரெட் கேண்டில் லோ கட் பண்ணா வந்துடுச்சா? இங்க 2 கேண்டில் ஸ்டாப் லாஸ் தான். இங்க பாருங்க பை சைட் போச்சு. திரும்ப வந்தது. கிரீன் கேண்டில் உள்ள குளோஸ் பண்ணிச்சு. மேல போகுது. இந்த இடத்துல வந்து பிரைஸ் மேல தான் போப்போது, கீழ தான் வரப்போகுதுன்னு நமக்கு ஒரு ஆசிலேட்டரோ அல்லது வேற ஏதாவது ஒரு இண்டிகேட்டரோ நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பெஸ்ட்டா இருக்கும் இல்லைங்களா? அத வந்து நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல வந்து நான் ஆட் பண்ணி குடுக்குறேன். இது வந்து மத்த எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே ஒர்க் ஆகும். ஹை டைம் ஃப்ரேம்ல எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகும். இப்ப நம்ம டெய்லி பார்த்தோம். வீக்லி, மந்த்லியும் நம்ம பார்ப்போம். இது வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கனாலும் பாருங்க உங்களுக்கு, இந்த அதானியே பாருங்க. உங்களுக்கு இந்த ராலில இங்க பாருங்க எக்ஸாக்ட்டா ஒரு ரீடெஸ்ட். திரும்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட். அப்ப எவ்வளோ மினிமம் ஸ்டாப் லாஸ்ல எவ்வளோ மேக்ஸிமம் ரிவார்ட் வந்து போயிருக்குங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்க. அதானி குரூப் விட்டுட்டு நம்ம வேற ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம ஆல்கெம்ல இருக்கோம். ஆல்கெம்ல பாருங்க பை மாறுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட். இங்க பாருங்க செகண்ட் ரீடெஸ்ட், தேர்ட் ரீடெஸ்ட். ஆம்பர். நான் வந்து ரேண்டமா தான் எடுத்துட்டு இருக்கேன் எல்லா ஸ்டாக்குமே. பாருங்க இந்த இடத்துல பை மாறிச்சு. இந்த ஜோன்ல ரீடெஸ்ட். திரும்ப பாருங்க ராலி. ஓகேங்களா? அந்த செல்லுலேருந்து பை மாறினோனே அந்த ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா பெட்டரா இருக்கும். ஏஞ்சல் ஒன். ஏஞ்சல் ஒன் வந்து பாஸ்ட்ல நல்ல ராலியில இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. இந்த இடத்துல பை மாறினோனே கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட். அடுத்து பாருங்க இங்க ஒரு ரீடெஸ்ட். திரும்ப செல் மாறிடுச்சு. லாங் டேர்ம்ல வந்து நம்ம பை மட்டும் தான் பண்ணுவோம். அதனால அத பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல. டெய்லில என்ன கண்டிஷன் போயிருக்குன்னு பார்க்கலாம். டெய்லில பாருங்க இந்த இடத்துல. பை ஆனதுக்கப்புறம் இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட், செகண்ட் ரீடெஸ்ட்.
ஓகேவா? திரும்ப பாருங்கள் பை மாறினோடனே இங்கேயே பாருங்கள் ஒரு ரீடெஸ்ட் ஆகிருக்கு. செகண்ட் டைம் வரும்போது பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஃபெயில் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் அடிஷனல் ஆசிலேட்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் பயஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக சப்போர்ட் பண்ணும். அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இச்சிமோக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் செட்டப்பு நம்ம எந்த இதுவுமே யூஸ் பண்ணல. ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்பேன் பி மட்டும் வச்சுருக்கோம். இன்புட்ஸில் லேகிங் ஸ்பேனை பேராமீட்டர் 26ன்னு இருக்கும், 1 மாற்றிருக்கோம். வேறு எதுவும் பண்ணல. டிஃபால்ட் இண்டிகேட்டர் தான். இதுக்கு மேலே ப்ரைஸ் போனால் புல்லிஷு, இதுக்கு கீழே ப்ரைஸ் போனால் பீரிஷு. இதில் வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சேம் டைரெக்ஷன் போனால் மினிமம் ஸ்டாப் லாஸில் பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்டு என்ட்ரி. இதுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டாக ஒரு ஆசிலேட்டரை நான் நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்தராக நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றின எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.